ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்த. நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பால்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏடா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு கேப்போய் ஆட்டு. டேய் நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டியே. முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்பா போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சபா, ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஆண்டி டிபன் சாப்பிட வரல. ஏன் வரல? உங்களுக்கு பசிக்கலையா? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க. தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையிலிருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டே ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் வந்து அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு.
ஏன் அப்படி அதாருன? வாசல்ல யாரோ யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யாரவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணைக்கு வருவா. குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. சீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. பியூஷ் வர இருக்கு. டாக்டர் விட சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாத்து பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாத. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துட்டா? குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா. எஜமா.
சொல்றீங்க? இவனைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா? இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கிறான். சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும், ஓகே? ஏன் 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம், இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யாரு? உங்க அக்கா மகன் ராஜுவை. பாவி, பாவி, கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம்னு இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது இப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கலன்னா அங்கே ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக்கர் ஓட்டேன். நீங்க உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்திட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. சார், நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? யூ டோன்ட் வரி. 6:30 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் அடுத்தானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது நிச்சயமா இல்ல. போட்டோ பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகார இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். தண்ணி ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட்.
ஒண்ணுங்களே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இது பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே, 5:59க்கு நீ வீட்டுல இருப்ப. ஓகே ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய் காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்ல ஐடியா. காபி சாப்பிட்டு போலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ளும் கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகல. ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. கொலகார பாவி, கொலகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையை கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறதா தானே? என்னையும் கொன்னுடு, என்னையும் உன் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன், இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். உன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும், உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா?